அனைவருக்கும் வணக்கம். பாரி படிப்பகத்திலிருந்து இன்னைக்கு நாம பார்க்க போற காணொளி 10ஆம் வகுப்பு தமிழ் பாடத்திலிருந்து 9வது இயல்ல இருந்து சில வினாவிடைகளை பார்க்க போறோம். முதல் வினா, ஜெயகாந்தனின் சிறுகதை தொகுப்புகள் எவை? குருபீடம், யுகசந்தி, ஒரு பிடி சோறு, உண்மை சுடும், இனிப்பும் கரிப்பும், தேவன் வருவாரா, புதிய வார்ப்புகள். இவையெல்லாம் ஜெயகாந்தனின் சிறுகதை தொகுப்புகளாகும். ஜெயகாந்தனின் புதினங்கள் எவை? பாரிஸுக்கு போ, சுந்தரகாண்டம், உன்னைப் போல் ஒருவன், கங்கை எங்கே போகிறாள், ஒரு நடிகை நாடகம் பார்க்கிறாள், இன்னும் ஒரு பெண்ணின் கதை, ஒரு மனிதன், ஒரு வீடு, ஒரு உலகம். இவையெல்லாம் ஜெயகாந்தனின் புதினங்களாகும். ஜெயகாந்தன் சிறுகதை மன்னன் என போற்றப்படுகிறார். தேம்பாவணி என்ற கிறிஸ்துவ காப்பியத்தை இயற்றியவர் யார்? தேம்பாவணி என்ற கிறிஸ்துவ காப்பியத்தை இயற்றியவர் வீரமாமுனிவர். வீரமாமுனிவரின் இயற்பெயர் என்ன? வீரமாமுனிவரின் இயற்பெயர் கான்ஸ்டான்ஸ் ஜோசப் பெஸ்கி. திருச்சியை ஆட்சி செய்த சந்தா சாஹிப் என்ற மன்னன் வீரமாமுனிவருக்கு இஸ்மத் சந்நியாசி என்ற பட்டத்தை வழங்கினார். இஸ்மத் சந்நியாசி என்பதன் பொருள் தூய துறவி. தேம்பாவணி என்ற சொல்லை தேம்பா பிளஸ் அணி என பிரித்து வாடாத மாலை என்று பொருள் கொள்வர். தேம்பாவணி என்ற சொல்லை தேன் பிளஸ் பா பிளஸ் அணி என பிரித்து தேன் போன்ற இனிய பாடல்களின் தொகுப்பு என்றும் பொருள் கொள்வர். தேம்பாவணியின் பாட்டுடை தலைவன் இயேசு கிறிஸ்துவின் வளர்ப்பு தந்தையாகிய யோசப். இவரை வளன் என்றும் குறிப்பிடுவர். தேம்பாவணி 3 காண்டங்களையும் 36 படலங்களையும் 3615 பாடல்களையும் கொண்ட காப்பியமாகும். கிறிஸ்துவின் வருகையை அறிவித்த முன்னோடி யார்? கிறிஸ்துவின் வருகையை அறிவித்த முன்னோடி திருமுழுக்கு யோவான். இவரை அருளப்பன் என்றும் குறிப்பிடுவர். வீரமாமுனிவர் தம் காப்பியத்தில் இவரை கருணையன் என்று பெயரிட்டுள்ளார். பூக்கையை குவித்து பூவே புரிவோடு காக்க என்று டேஷ் வேண்டினார். பூக்கையை குவித்து பூவே புரிவோடு காக்க என்று கருணையன் எலிசபெத்துக்காக வேண்டினான். தேம்பாவனில் உள்ள சொல்லும் பொருளும். சேக்கை என்பதன் பொருள் படுக்கை, யாக்கை என்பதன் பொருள் உடல், பிணித்து என்பதன் பொருள் கட்டி, இளங்கூழ் என்பதன் பொருள் இளம் பயிர், காய்ந்தேன் என்பதன் பொருள் வருந்தினேன், தயங்கி என்பதன் பொருள் அசைந்து, கொம்பு என்பதன் பொருள் கிளை, புழை என்பதன் பொருள் துளை, கான் என்பதன் பொருள் காடு, தேம்ப என்பதன் பொருள் வாட, அசும்பு என்பதன் பொருள் நிலம், உய்முறை என்பதன் பொருள் வாழும் வழி, ஓர்ந்து என்பதன் பொருள் நினைத்து, கடிந்து என்பதன் பொருள் விளக்கி, உவமணி என்பதன் பொருள் மணமலர், படலை என்பதன் பொருள் மாலை, புணர் என்பதன் பொருள் மலர்கள். தேம்பாவனில் உள்ள இலக்கண குறிப்புகள். காக்கென்று என்பது காக்கவென்று என்பதன் தொகுத்தல் விகாரம். காக்கென்று என்பது காக்கவென்று என்பதன் தொகுத்தல் விகாரம். கணீர் என்பது கண்ணீர் என்பதன் இடைக்குறை. காய்மணி, உய்முறை, செய்முறை இவையெல்லாம் வினைத்தொகைகள். காய்மணி, உய்முறை, செய்முறை இவையெல்லாம் வினைத்தொகைகள். மெய்முறை என்பது வேற்றுமை தொகையை குறிக்கும். கைமுறை 3ஆம் வேற்றுமை உருவும் உடன் தொக்க தொகையும். கு. அழகிரிசாமி கரிசல் இலக்கியத்தின் முன்னோடி என போற்றப்படுகிறார். பேருளந்தொடுத்த ஆரையில் நெடுங்கொடி வாரல் என்பன போல் மறித்து கைகாட்ட இப்பாடலில் பயின்று வந்துள்ள அணி தற்குறிப்பேற்ற அணி. பேருளந்தெடுத்த ஆரையில் நெடுங்கொடி வாரல் என்பன போல் மறித்து கைகாட்ட. அதாவது சிலப்பதிகாரத்துல கண்ணகியும் கோவலனும்
மதுரைக்கு போறாங்க. அப்போ அங்க இருக்கிற ஒரு மதில்ல ஒரு கொடி அசையுது. அத பார்த்த இளங்கோவடிகள் சொல்றாரு, கோவலனுக்கு மதுரையில் மிகப்பெரிய துன்பம் நேரப்போகிறது. அதனால நீங்க மதுரைக்கு வராதீங்க அப்படின்னு சொல்வதாக அந்த கொடி அசைவதாக இளங்கோவடிகள் குறிப்பை அந்த கொடியின் மேல் ஏற்றி கூறியிருக்கிறார். அதுதான் இந்த பாட்டு. பேருளந்தெடுத்த ஆரையில் நெடுங்கொடி வாரல் என்பன போல் மறித்துக் கைகாட்ட. இயல்பாக நிகழும் ஒரு நிகழ்வின் மீது ஒரு கவிஞன் தன் குறிப்பை ஏற்றிக் கூறுவது தற்குறிப்பேற்ற அணி. அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. இக்குறட்பாவில் பயின்று வந்துள்ள அணி எது? அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. இக்குறட்பாவில் பயின்று வந்துள்ள அணி நிரல் நிறை அணி. அன்பு என்பதற்கு அறனும், பண்பு என்பதற்கு பயனும் நிரல் நிறையாக வந்திருப்பதால் இது நிரல் நிறை அணியாகும். பிஜிடிஆர்பி, டிஎன்டெட், டிஎன்பிஎஸ்சி போன்ற தேர்வுகளுக்கு பயன்படக்கூடிய காணொளிகளை தொடர்ந்து பதிவிட்டு வரோம். நீங்களும் தொடர்ந்து பார்த்து பயன்பெறுங்கள். பிஜிடிஆர்பி தமிழ் பாடத்திற்கு தயாராகிற ஆசிரியர்களுக்காக ஒரு இலவச ஆன்லைன் தேர்வு நடத்திட்டு இருக்கோம். தேவையுள்ள பிஜிடிஆர்பி தமிழ் பாடத்திற்குரிய ஆசிரியர்கள் மட்டும் முதல் கமெண்ட்ல லிங்க் கொடுத்துருக்கோம். அதில் இணைஞ்சுக்குங்க. நன்றி, வணக்கம். தொடர்ந்து பாரி படிப்பகத்தோடு இணைந்திருங்கள்.